இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இப்போ நான் மட்டும் இல்லை, நம்ம கூட குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவர்களும் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த குடிப்பழக்கம் அப்படின்றது எப்போ ஒரு பழக்கமாக இருக்குது, அண்ட் அது அந்த பழக்கமாக மட்டும் இல்லாமல் ஒரு அடிமைத்தனமாக மாறுறது எந்த சுச்சுவேஷன்லேருந்து வருது? ஓகே, நம்மள உலக சுகாதார நிலை WHOன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்திற்கு ஒரு மனிதர் எவ்வளோ குடிக்கலாம் அதுதான் வரையறை. அதை தாண்டி போகும்போது அளவுக்கு அதிகமாக குடிக்கணும். அந்த அளவுன்றது 14 யூனிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த யூனிட்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். பியருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜின் வோட்கால் 40% ஆல்கஹால் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 3-4 கட்டிங் எடுத்தாலே உங்களுக்கு ஹை அமௌண்ட் வந்துடும். பியரில் நீங்கள் ஃபுல் எடுத்தாலே இல்லை 2 ஃபுல் எடுத்தால் கூட அந்த லெவலுக்கு வராது. ஸோ என்ன குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணுன்றது. பட் ரொம்ப கால்குலேஷனுக்குள்ளே போகாமல் கிளியராக சொல்லணும்னா, வாரம் நம்ம ஒரு முறை மட்டும் குடிக்கிறோம், ஒரு 2 மணி நேரங்களுக்கு மேலே நம்ம குடிக்கலனாலே அந்த அளவுக்குள்ளே வந்துடும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே போதும். வாரம் நான் ஒரு தடவை தான் குடிப்பேன், அதை ஒரு 2 மணி நேரங்கள் தாண்டாமல் ஒரு அளவில் நான் குடிப்பேன் அப்படின்றத வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கணக்கு மீறி போகாது. ஓகே ஓகே. ஸோ இதை தாண்டி குடிக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆகிடும்னா, இது வரைக்கும் தான் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஆல்கஹாலோட பிரச்சனையே என்னென்னா, அது நம்ம உடம்புக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் மூளையில் கண்ட்ரோல் சென்டர்னு ஒன்று இருக்கும். அது முன்னம் பகுதியில் இருக்கும் மூளையில். அந்த கண்ட்ரோல் சென்டரில் கையை வச்சிடும். ஓகே. ஸோ டிஸ்இன்ஹிபிஷன் வந்துடும். எல்லாமே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் தான் ட்ரிங்க் பண்ணுன்னு போவாங்க. பட் அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த டிஸ்இன்ஹிபிஷன் சென்டர் ஆறதுனால அவங்களுக்கு கண்ட்ரோல் இழந்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ குடிக்கணுன்றே தெரியாத அளவுக்கு அது போயிடும். அதனால் அவங்க எப்போதுமே எல்லாருமே அளவோடு குடித்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வாரத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரங்கள் தாண்டாமல் நிதானமாக குடித்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. அண்டு அது மட்டும் கிடையாது. இப்போது சில பேர் நான் நினச்சா எப்போ வேணாலும் குடியை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு ஒரு குருட்டு தைரியம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது உண்மையா இல்லை சும்மா அவங்க சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க? இல்லை, அது சொல்லும் ஆட்கள் எப்போ அளவுக்கு மீறி குடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க அடிக்கடி சொல்ல வேண்டியதாக வரும். அதுதான் ஐரனின்றது. இப்போ வாரம் ஒரு மணி மட்டும் குடிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, வேலைக்கு ஒழுங்காக போகிறாங்க, உறவுகளில் எந்த சிக்கலும் இல்லை, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த டைலாக்கானுங்க அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு மீறும் பொழுது மற்றவங்க குறிப்பிடும் போது நீ கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற ஒரு மனைவியாக இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்போ அவங்க சொல்லிக்கிறது நான் நினச்சா விடுவேன் அப்படின்றது. பட் ஆனால் அந்த ஆல்கஹாலோடைய தயாரிப்பு எதுக்காகனா நம்மளுடைய ப்ளஸர் சென்டர் இருக்குது பிரெயினில், அதை அது கடத்திடும். ஓகேங்களா? ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம ப்ளஷர் நம்ம கண்ட்ரோலில் இருப்போம். ஒரு வருஷம் 2 வருஷம் பழகிட்டோம்னா வாரத்துக்கு 2 முறை குடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது ஹைஜாக் பண்ணிடும். ஹைஜாக் பண்ணதுக்கப்புறம் அது மூளை நினச்சாலும் அதை விட முடியாது, அதை தேடி தான் அலையும். பட் தன்னைத்தானே அது ஏமாற்றிக்கிறதுக்காக சொல்கிற விஷயந்தான் நான் நினச்சா கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது. பட் அந்த டைலாக் நம்ம சொல்லவே தேவையில்லை. நினச்சா கண்ட்ரோல் பண்ணோன்னா த்ரூ அ மந்த் ஆர் 2 months அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைலாக் சொல்லும். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சொல்கிறதுல அதுவே ஒரு அறிகுறி அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அறிகுறி. அப்போ தான் அந்த டைலாக் அடிக்கடி வரும். ஓகே ஓகே. ஸோ அந்த டைலாக் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் குடியவே அவாய்ட் பண்ணணும். ஆமாம் சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தர் மதுவுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஆரம்பத்திலேயே நம்ம என்னென்ன அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஆரம்பத்திலேயே நான் சொல்கிறது வாரத்துக்கு அதான் சொன்னேன், வாரத்துக்கு ஒரு முறை ஓகே, வாரத்துக்கு 2 முறை அதிகம், வாரத்துக்கு 3 முறை குடிக்க ஆரம்பிச்சாலே அது மனநோய் நோக்கி போகுது. குடின்றது ஒரு மனநோய். அதாவது 3 அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது ஒரு மனநோய். நம்ம கண்ட்ரோல் மீறி குடிக்கிறது ஒரு மனநோய். எல்லா வேலையும் விட்டுட்டு குடிக்கிறது மனநோய். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாரத்திற்கு 3 முறை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கா ஒரு கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்டு நான் படுத்துக்கிறேன், ஆனால் டெய்லி பண்ணுறேன். அது ஒய்ஃபு இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவர் அமைதியாக இருப்பார், கொஞ்சமாக தான் குடிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது கணக்கே கிடையாது. டெய்லி இல்லை வாரத்துக்கு 3 முறை குடிக்க ஆரம்பித்தாலே இந்த 2 நாட்களுக்கு மேலே அவங்க மூளை அதை கேட்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வேணும் அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற காரணத்தினால்தான் அவங்க ஒரு 2 நாளுக்கு ஒரு தடையோ 3 நாளைக்கு ஒரு தடையோ குடிக்க முறையே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கட்டத்திலே அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா இதுலேருந்து அதுக்கு மாறிட்டு இருக்காங்க அர்த்தம். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, நான் மருத்துவனாக இருக்கும்போது என்கிட்ட வரும்போது கை கால் நடக்கும், வாந்தி, வேர்த்து கொட்டுறது, தலைவலி, இல்லை வலிப்பு, இந்த மாதிரி தான் வராங்க. இது லாஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது ரொம்ப 7-8 வருஷங்களுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக குடித்தா வரக்கூடிய ஸ்டேஜ். பட் ஆரம்பத்திலேயே வாரத்துக்கு நான் 2 முறை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, 3 முறை குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போவே அவங்க டாக்டர் கிட்ட வரணும். அதுக்கான மறக்கிறதுக்கான கவுன்சிலிங்கோ இல்லை மாத்திரைகளோ எடுக்க ஆரம்பித்தா அதுதான் பெட்டர் வே. ஓகேங்களா? ஸோ டெய்லி குடிக்கிறது நார்மல் கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே. டெய்லி குடிக்கக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் தான் இது.
எப்பயாவது ரேரில் 2 போகலாம். பட் 3க்கு போச்சுனாலே அது நோய் அளவுக்கு போகுதுன்னு அர்த்தம். அளவுக்கு மீறின குடின்றது ரெண்டு வாரம் 2 முறை. வாரம் 3 முறை குடிக்க ஆரம்பிச்சாலே அது வந்து சார்பு நோய், அதாவது டிபெண்டன்ட் சிண்ட்ரோம், ஆல்கஹால் டிபெண்டன்ட் சிண்ட்ரோம், அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றதுக்கான அறிகுறி. அப்போவே வந்து நம்ம கவுன்சிலிங் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ டாக்டர் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் அவரோட தான் பேசிகிட்டு இருக்கேன். நேயர்களும் கால் பண்ணலாம். கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 04429860038. இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போகிறீங்க. நிகழ்ச்சியோடைய முதல் நேயர்கிட்ட பேசலாம். ஓகே ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். வணக்கங்க. மருத்துவர் ஐயாவிடம் பேசணும். மருத்துவர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க ஐயா. இது வந்து இப்போ இளம் வயதுல சிறாரா இருக்கிற பிள்ளைகள் கூட மாணவ பருவத்திலேயே வகுப்பறையிலேயே வந்து குடிக்கிறதெல்லாம் நம்ம செய்தி சமூக ஊடகத்தெல்லாம் பார்க்குறோம். செய்தி சேனல்லாம் அதை காட்டுறாங்க. இது வந்து இந்த அளவுக்கு அதிகமாகிட்டு போகுது. இன்னொன்னு ஐயா, இது ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இன்பமா இருக்கும், ஆனா துன்பத்தில் தான் போயிட்டு முடியுது. இதனால வந்து எந்தெந்த உறுப்புகள், உள்ளுறுப்புகள் முக்கியமா பாதிக்கப்படுறது, ஏன்னா உடலும் மனமும் ரெண்டும் சேர்ந்துதான் அது பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் விரிவாகவும் வந்து சொல்லுங்க. இதுல முழுமையா விடுபடுறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு மருத்துவமனையிலையும் சிகிச்சை முறை இருக்குதா? இது மருத்துவ காப்பீடுக்குள்ள வருமா? ஏன்னாக்கா தனியார்லாம் வந்து லட்சக்கணக்கில் பிடிக்கிறாங்க. அவங்க வந்து மிரட்டி அடிச்சு ஒதிச்சுதான் அந்த அளவுக்கு பண்றாங்க. அந்த மது அடிமைகளை திருத்துவதற்காக இது வந்து அரசு எந்தெந்த இடத்துல மாவட்டம் தோறும் வச்சிருக்காங்களா? ஏன்னா எங்க பாரு ஊருக்கு பச்சை போர்டு கடை, டாஸ்மாக் கடை ஓபன் பண்றாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்துதான் ஓரளவுக்கு 700 சில்லற கடை எடுத்திருக்காங்க சொல்றாங்க. இது வந்து அரசு வருவாய்க்காக பண்றது, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இது என்னவோ வந்து கடபேரி வீங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிற கதையா குடி. ஐயா ஒரு நிமிஷம். நீங்க முதல்ல கேட்ட கேள்வி அருமையா இருந்தது. அதுக்கு டாக்டர் பதில் சொல்லிடட்டும். என்னென்ன உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது டாக்டர்? ஸோ ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, அது குடிச்சிங்கன்னா கல்லீரல் பாதிப்பாகுன்றது அது எல்லாருக்குமே தெரியும், அது ஸ்கூல்லேருந்தே தெரியும். பட் ஆனால் என்ன ஃபேக்ட்னா, ஆல்கஹால் வந்து எல்லாத்தையுமே பாதிக்கும். இந்த உறுப்புன்றது கிடையாது. ஆல்கஹால் வந்து தண்ணீரில் கரையக்கூடிய தன்மை உள்ளது, கொழுப்புலையும் கரையும். அதனால் உடம்புக்குள்ளே எல்லா பகுதியிலையும் ஊடுருவி போகும். அது வந்து கல்லீரல் பாதிக்காகும். அதுக்கப்புறம் கணையம் பாதிப்பு தான் வந்து உலகத்திலே கொடூரமான வலின்றது கணைய வீக்கம் தான். ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். அது டங் எப்படி இருக்கும், நம்ம நாக்குடைய தடிமம் அளவுக்கு உள்ளே இருக்கும். அதில் சின்ன வலி வந்தாலுமே அதோடைய வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுதான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இதாக இருக்கும். அது வந்து பேங்க்ரியாடைட்டின்னு சொல்லுவாங்க. அது கணையம். அதை தாண்டி இருதயமே வீங்கி போயிடும். அதை கார்டியோ மயோபத்தின்னு சொல்லுவாங்க. பலூன் மாதிரி வீங்கி போயிடும். ஒரு கட்டத்து மேலே ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும். அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் வந்து சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் விட மனசில் தான் அதோடைய பாதிப்பு வந்து அதிகம். இப்போ என்னன்னா, எல்லாருமே எப்போ ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்காக குடிக்கணும் தான் சொல்லுவாங்க, எப்பயாவது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. பட் ஆல்கஹால் அப்படி தான் நம்மளை லாக் பண்ணும். பட் ஆல்கஹால் வந்து வேதியியல் பொருள் படி பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் எ டிப்ரெசன்ட் அப்படிம்பாங்க. அதாவது நரம்பை வந்து மந்தப்படுத்த தன்மை கூடிய ஒரு வேதியியல் பொருள், உற்சாகப்படுத்தக்கூடியதல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உற்சாக சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்கே போய் இது ஆக்ட் ஆகி ஃபஸ்ட்டு அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதை வந்து செயலிழக்க செஞ்சோடனே நமக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு தோணும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம 24 மணி நேரம் நம்ம மூட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆல்கஹாலில் நம்ம உடம்பு விட்டு வெளில போகிற வரைக்கும் மனசு வந்து சோர்வுலேயே இருக்கும். அடுத்த நாள் வேலைக்கு செய்யும் போதோ இல்லை கவனம் செலுத்தும் போதோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ஃபாஸ்ட்டாக பண்ணும் போதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஆல்கஹாலுடைய தன்மை. ஆல்கஹால் புரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து மனசை சோர்வடைக்கக்கூடிய ஒரு பானம். ஓகே. அதை நம்ம சோர்வில் இருக்கும்போது எடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் பிரேக்கப்னு எடுத்துப்பாங்க. இப்போ வேலையில் ஏதாவது இதாகிடுச்சுன்னா எடுத்துப்பாங்க. அதுதான் நமக்கு பிரச்சனையே. அது வந்து இன்னும் சோர்வை அதிகப்படுத்தும். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சோர்வை மறைக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி அதிகப்படுத்தும். ஸோ மூளையில் எல்லா பாதிப்பையும் ஏற்படுத்தும், வலிப்பு ஏற்படுத்தும், ஸ்ட்ரோக் வரும். யங் ஸ்ட்ரோக் சின்ன வயசுலேயே பக்கவாதம் வர்றதுக்கான காரணம் வந்து மெயினாக தான் உள்ள நரம்புகள்லாம் அது பிச்சு. சில பேருக்கு அந்த 2 ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம், அது நடுவில் வந்து ஒரு இணைப்பு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும், அது கார்பஸ் கொலசம் சொல்லுவோம். அது ஃபுல்லாகவே அரிச்சு எடுத்துடும், மூளையே ஒன்றா இயங்காத மாதிரி. அப்போ செரிபல்லம் ஃபுல்லாக இதாகி நடக்கும்போதே பார்த்திங்கன்னா அது ஆல்கஹாலிக் கைட்னு சொல்லுவாங்க. தள்ளாடி நினைப்பாங்க, ஒரு பக்கமாக அப்படியே சாஞ்சிக்கிட்டே போவாங்க. இது எல்லாம் வந்து செரிபல்லம் எஃபெக்டாக வருது. நான் சொல்ல வர்றது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பகுதியும் ஆல்கஹால் வந்து இதாகும்.
ஓகே ஓகேங்களா. இன்னொன்று வரை சொன்னால் டாக்டர்ஸுங்களாம் வாழ வைக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா இவர் அது ஆல்கஹால் தான். ஆல்கஹால் எடுத்துட்டிங்கன்னா நிறைய டாக்டர்ஸோட வேலையை போயிடும். பிகாஸ் எல்லா டாக்டருக்கும் வேலை கொடுக்குறதே ஆல்கஹால் தான். ஸ்கின்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் வேலை கொடுக்குறதே ஆல்கஹால். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், தனிமை, ஒர்க் ப்ரெஷரு, இந்த காரணத்தாலையும் இந்த ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் அதிகமாகுமா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நேயர் என்ன சொல்கிறாங்க? சரி, வணக்கம். ஓகே, இல்லை. ஓகே டாக்டர், சொல்லுங்கள். அதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமான ஆல்கஹால் அடிக்கணுன்றது தான் நம்மளுடைய பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தற்காலிகமாக மறக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்கு வந்து நம்ம ஆன்டிசெப்டிக்ஸ் எதுவும் போடாமல் மரத்து போகிற ஒரு மருந்தை மட்டும் போட்டோம்னா புண்ணு அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா. அதெல்லாம் டயபிட்டிஸும் நடக்கும். சுகரில் கால் மரத்து போயிடும், புண்ணாகவும் தெரியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்போது எது நம்ம ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணுதோ அதை எப்படி வந்து நிர்வகிக்கலான்னு நம்ம பிளான் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்துக்கலாம். பட் நிறைய பேர் ஆல்கஹாலோட லிங்க் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அது வந்து என்னன்னா அவங்களே சொல்லக்கூடிய ஒரு காரணம் தானே ஒழிய ஸ்ட்ரெஸ் ஆல்கஹால் அடிக்க அதிகமாக தான் ஆகுமே தவிர்த்து கம்மியாகாது. ஏன்னா அதுவே ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும். அதில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் உண்டு பண்ணும் உள்ளேருந்து. அது வந்து நம்மளோட இன்ஃப்ளமேஷனே அதிகப்படுத்தும். அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்தும்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் இன்னும் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டு தான் ஃபீல் பண்ணும். பட் இனிஷியலாக ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா, அது அவங்களுக்கு ஒரு மரத்து போன தன்மை கொடுக்கறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுதா தன்னைத்தானே ஏமாற்றிப்பாங்க. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முன்னையை விட அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கமா இருக்கும். வேலையில் கவன சக்தி கம்மியாக இருக்கும், நம்மளுடைய ஃபாஸ்ட்னஸ் இருக்காது. ஸோ அதுதான் ஆல்கஹாலோட பிரச்சனை. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேர் இருக்காங்க டாக்டர், அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், பெருங்குடில இருந்து வள்ளி பேசுறேன் சார். வள்ளி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க, சொல்லுங்க. குடிக்கிறவங்க எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்றாங்க. எங்க வீட்டு கஷ்டம், பொண்டாட்டி எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப குடிக்கிறவங்க திடீர்னு விட்டுட்டா அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருமாங்க சார்? சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம், ட்ரிங்க்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஸ்லோ. ஓகேங்க, நல்ல கேள்வி. ட்ரிங்க்ஸ் டெய்லி எடுத்துக்கிறது தான் டேஞ்சர். ஓகேங்களா. அதை நிறுத்தணும் முடிவு பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலைக்கு போட்டு நிறுத்துவாங்க. பட் நிறுத்தணும் முடிவு பண்ணும்போது அது மருத்துவரோட ஆலோசனையில் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அது நிறுத்தினாலும் என்னென்ன பாதிப்பு வருதோ அது பாதிப்பு வராத இருக்க மாதிரி மருந்துகள் மாத்திரைகள்லாம் கொடுத்துட்டு அழகாக அதுலேருந்து வெளில கொண்டு வரலாம். அதனால் இதை ஒரு சாக்காக சொல்லி நிறைய பேர் அவங்க குடிச்சிட்டே இருப்பாங்க. அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே சார், டக்குன்னு நிறுத்தலாம். அது ட்ரீட்மெண்ட்டோடு நம்ம நிறுத்தலாம். ஓகேங்களா. ஸோ அது சொல்லிக்க வேண்டியது. அப்புறம் சாக்கு சொல்கிறதுன்றது அவங்களே ஏமாற்றிக்கிறது. அந்த சாக்கை யாருமே கேட்கக்கூடாது. முன்னாடி ஆமாம், ஒரே சாக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால குடிக்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய இதில் என்னென்னா வீட்டிலே பிரச்சனை இல்லைனாலும் குடிக்கணுன்ற ஆர்வம் வரும்போது அவங்க பிரச்சனையை கிளப்பிட்டு அதை காரணமாக வச்சு குடிப்பாங்க. ஓகே, இது புதுசாக இருக்குது. ஆமாம், இல்லை எல்லாமே அப்படி தான். ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைனாலும் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டு குடிப்பாங்க. அதுதான் அவங்களே ஏமாற்றிக்கிறதுக்கான டெக்னிக் தான் அது. மற்றபடி எதுவுமே இல்லை. பட் அதில் சுற்றி உள்ளவங்களும் தெளிவாக இருக்கணும். இது காரணம் இல்லைன்றதை தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிக்கணும். அந்த சாக்குகள்லாம் ஏற்புடையதாக இருக்காது. அவங்க இந்த மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனே கொண்டு வரலாம், டக்குன்னு நிறுத்தலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்டரோடைய இதோட வந்து நீங்கள் நிறுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட குடிப்பழக்கத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்றது தான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட மனநல மருத்துவர் டாக்டர் எம் கார்த்திக் இருக்கிறாங்க. ஸோ கால் பண்ணுறவங்க கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 04429860038. மறுபடியும் சொல்கிறேன், 04429860038. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். அண்ட் டாக்டர், எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்குது. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய குடிக்கிறாங்க இல்லையா, அதுல இருந்து எப்படி அவங்களை பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் பச்சரிசாமி. ஓகே, இந்த டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. நான் வந்து குடியை பத்தி கேட்கலீங்க. இந்த செல்லு வச்சு ரொம்ப இது பண்ணிக்கிறேன் என் பையன். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சரி, ஓகே, இந்த டாக்டர் சொல்லுவாங்க. செல்ஃபோனும் வந்து அதுவும் ஒரு போதை பொருள் மாதிரி தான் இப்போதைக்கு. ஓகேங்களா. அதுக்கும் எந்த ஆல்கஹால் போய் எங்கே மூளையை தூண்டுதோ அதே இடத்துல தான் இந்த செல்ஃபோனும் மூளையை தூண்டுது.
செல்ஃபோனும் நம்மளை அதே இதில் தான் பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் வாங்க. அதையுமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா 6 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணால் அதுக்கு அளவுக்கு அதிகம். அதை நிறுத்துறதுக்குமே டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்து ஒரு 2-3 வாரங்கள் சுத்தமாக செல்லே பார்க்காம செல்லில் என்னென்ன வேலையை செய்கிறாங்களோ, விளையாடுறாங்களோ இல்லை பாடுறாங்களோ அது எல்லாமே ரியல் லைஃப்பில் பண்ண வச்சு அது செல் இல்லாமலே எவ்வளோ பொழுதுபோக்குகள் நடத்தலாம்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம் பேர் தான் டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன். இப்போ எல்லா இடத்துலையும் அதை ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் பிற்காலத்தில் வந்து நம்ம அதுக்கும் கூட்டிகிட்டு போகணும். 6 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணாங்க, செல்ஃபோனை பிடிங்கிட்டா ரொம்ப கோவப்படுறாங்கன்னா உடனே நம்ம டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்கணும். ஓகே ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ஐயா? நலமா இருக்கேன். அண்ட் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ரெகுலரா ஒரு குடித்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஓகே, அதாவது சிறுமூளை பாதிக்கப்பட்டது போல வந்து அதை வந்து என்ன செய்யறோம் என்ன போறோம்னு தெரியாம ஓகே, அதை வந்து என்ன யாரோ அடிக்க வர்றாங்க, என்ன யாரோ வெட்ட வர்றாங்க அப்படின்னு தானாவே பேசிக்கிட்டு ஓகே அந்த மாதிரி இருக்கிறாரு. அது வந்து எதனால? அதான குடிக்கானா அடிக்ட் ஆயிட்டாருங்கய்யா. சரிங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இதோட பேர் வந்து டெலீரியம் பேர். அது மூளையே சுருங்கும். சிறு மூளை மட்டும் இல்லை, எல்லா மூளையுமே ஒரு கட்டத்தில் சுருங்கி போய் மனசை வந்து அந்த மூளையை உள்ளே அடக்க முடியாமல் மனசு என்ன ஆகிடும்னா வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வரும். அவங்க நினைக்கிறதெல்லாம் சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 பேர் தோத்துற மாதிரி, நிறைய பேர் பேசுகிற மாதிரி, இவனை கொண்டுடலான்னு சொல்கிற மாதிரி உடனே அவர் ஓடுவார். யாரோ துரத்துற மாதிரி ஓடுவார், அந்த செவுத்து மேலாம் ஏறுவார், இல்லாத ஆளுங்கள்கிட்ட பேசுவார். இது எல்லாமே அவர் மூளை வந்து ரொம்ப சுருங்கி போய் இதுக்கு மேல் அந்த சாராயத்தை அந்த மூளையினால் ஏற்றுக்க முடியாமல் நம்மக்கிட்ட கதறுது. இதுக்கு மேலே எடுக்காதீங்கன்றது அர்த்தம். அது வந்து உயிர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் 10% 20% பேர் வந்து இறந்துடுவாங்க. இவங்களை எமர்ஜென்சியாக கொண்டு போய் எங்கே மனநல பிரிவோ, மெடிக்கல் காலேஜ் முன்னாடியே கேட்டார், எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் மனநல பிரிவு இருக்குது. அதில் வந்து டி அடிக்ஷனுக்கே தனியாக இருக்குது, போதை நீக்க மையம்னே தனியாக இருக்குது. ஓகே, அது கலங்கரையில் பேரில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே கொண்டு போய் அவங்கள சேர்த்து அவங்கள காப்பாற்றணும். ஏன்னா இது உயிர் போகிற விஷயம். டக்குன்னு இது லேட்லாம் பண்ணக்கூடாது. திடீர்னு ஓடுறாங்க, யாரோ என்ன தொத்துற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, பேய் என்ன அழுத்துது, நிறைய பேர் இல்லாதெல்லாம் நடந்ததாக சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க மூளை செயல் இழக்க ஆரம்பிச்சிருங்க அர்த்தம். அது பிரெயின் ஃபெயிலியரோட இன்னொரு பேர் தான் வந்து டெலீரியம் பேர். எப்படி ஹார்ட் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி பிரெயின் ஃபெயிலியரோட இன்னொரு பேர் டெலீரியம். அது வந்து சாராயம் அளவுக்கு அதிகமாக போய் மூளை வீணாகும் போது அந்த வரும். உடனே எமர்ஜென்சியாக அவங்க கூப்பிட்டு போவோம். டிலேலாம் பண்ணக்கூடாது. இதேமாரி இருந்தாங்கன்னா உடனே கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து அவங்க காப்பாற்றலாம், மறக்கவும் செய்யலாம், உடனடியாக கூப்பிட்டு. அருமை டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, தொடர்பு சரியாக கிடைக்கல. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? தஞ்சை மாவட்டம் புளியப்பூர்லேருந்து வாழ்கோளம் தைய கலைஞர் ராமன் பேசுகிறேன். ராமன் வணக்கம். இப்போ டாக்டர் பேசுவாங்க, பேசுங்க. வணக்கங்க, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஆல்கஹால் சாப்பிட்டது உண்மைதான் ஐயா. சரிங்க. ஆனால் இப்போ வந்து அது விட்டாச்சு. நல்லது. இருந்தாலும் வந்து சுத்தமாக வந்து தூக்கங்கிறதே வரமாட்டேங்குது. ஓகே. டாக்டர்கிட்ட வந்து மாத்திரை, தூக்க மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. 10 மணி 11 மணி கூட படுக்கிறேன். 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருக்கு. அதுக்கப்புறம் தூக்கமேங்கிறதே வரமாட்டேங்குது. ஓகேங்க, சரி. இதுக்கு சம்பந்தமா என்ன செய்யலாம்? நான் சொல்லிடுறேன். இப்போ சில நேரம் நம்ம வந்து தொடர்ந்து ஆல்கஹால் குடித்ததுக்கப்புறம் மூளையில் வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்படும், சத்து குறைபாடு ஏற்படும். தூங்குறதுன்றது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், பாசிவ் ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி, ஒரு பில்டிங் மாதிரி அதை கட்டும் ஒவ்வொரு இடத்தையும். அதுக்கு எனர்ஜி நிறையா தேவை தூங்குறதுக்கு. அப்போ தூங்குற அளவுக்கு பிரெயினில் எனர்ஜி இல்லைன்னா அதனால் தூங்க முடியாது. அதனால தான் தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா கூட நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனைன்றது வந்துடும். ஓகே, அதோடு சேர்ந்து நிறைய பேருக்கு மனப்பதற்றமும் இருக்கும், மன சோர்வும் இருக்கும். சில இடங்களில் வந்து ஜென்ரல் டாக்டர்ஸ்
பார்க்கும்போது தூக்கத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுப்பாங்க, அது பத்தாது. அந்த மூளைக்கான சத்து மாத்திரையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது தூக்கம் வந்து பெட்டர் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரையும் வெளில எடுக்கலாம். ஸோ அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் உள்ள மனநல மருத்துவ பிரிவில் காட்டினாலே அவருக்கு காம்பினேஷன் ஆஃப் டேப்லெட்ஸ் தருவாங்க. தூக்கத்துக்கான மாத்திரையும் மூளைக்கான சத்து மாத்திரையும், சரிங்களா? அந்த காம்பினேஷனில் போட்டு அப்புறம் தூக்க மாத்திரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணால் அவர் சத்து ஏற 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 ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவார். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கா? ஓகே ஓகே, அருமையாக விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார். சித்ரா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க சார். ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க சார், அவங்க ஒரு லேடி தான். ஓகே. 60 வயசுக்கு மேல ஆகுது. சரிங்க. அவங்க வந்து ஏற்கனவே மனநல பாதிச்சு மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க சார். சரிங்க. அவங்க வந்து திடீர்னு அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க தலைவாரின்னு வர சொல்றாங்க, அவங்க என்ன வெளியில கூப்பிடுறாங்க, நான் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் போறேன் வெளியில அப்படின்னு இப்படி சிலது மனசுல சொல்றத செய்யறாங்க சார். சரிங்க. அப்புறம் என்ன சாவடிச்சிருங்க, ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, என்ன வெட்டிடுங்க, அந்த மாதிரி என்ன வெட்டிடுங்க, என்ன சாவடிச்சிடுங்க, என்ன நஞ்சு பிடிச்சிருங்க அப்படின்னு திடீர்னு செவுத்துல எல்லாம் மோதிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா நார்மலா வேலை செஞ்சுறாங்க, திடீர்னு அப்படி ஆயிடுறாங்க. அப்புறம் எந்த வேலையும் செய்யாம ஒரு வாரம் இருக்காங்க, அப்புறம் சரியாயி அவங்களே தன்னால சரியாயி திருப்பி நார்மலா இருக்காங்க. அவங்க ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்களா? மருத்துவரை பார்த்து ஏதாவது மாத்திரை எடுக்கிறாங்களா? ஆமா சார். எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமா சார். ஓகே. அது அந்த அந்த மாத்திரையை டோஸ் மாற்றினாலே அவங்களுக்கு இந்த காதில் குரல் கேட்குறது ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அவங்க மனசில் நினைக்கிறதுனா வெளியில் போயிட்டு எக்கோ ஆகும். இப்போ இவங்க ரேடியோ கேட்குற மாதிரி அவங்களுக்கு ரேடியோவே இல்லாமல் அந்த குரல்கள்லாம் கேட்கும். அந்த குரல்கள் கேட்கறதுனால அவங்க உண்மை நினச்சிப்பாங்க, அந்த அளவுக்கு சவுண்டாக கேட்கும். அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எதை அறிகுறி பண்ணுதுன்னா, மூளையில் ஒரு சத்து குறைபாடு இருக்குது. அந்த வால்யூம் அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது பிரெயினில். அதில் சத்து கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம மனசில் நினைக்கிறதே வால்யூம் ஹையாக கேட்கும். ஹையாக கேட்டோன்னே அது வெளிலேருந்து கிடைக்குது, மனசு வந்து குழம்பிடும். அதுக்கான சத்து மாத்திரைகளை அளவை வந்து அட்மிட் பண்ணி டே டு டே பேசிஸில் கொடுத்து அந்த குரல் எதில் நிற்கிதுன்ற அந்த அளவுகளை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணால் இதுலேருந்து அவங்க பரிபூர்ணமாக வெளில வந்துடலாம். இது மன சிதைவு நோயும்பாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. பட் ரொம்ப நாள் இருந்ததுன்னா நம்ம அட்மிட் பண்ணி ஒரு 2 வாரம் அந்த குரல் கம்மியாகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாத்திரையை தொடர்ந்து கொடுத்தோன்னா திருப்பி அது வராது. இதுக்கு மாத்திரை தான் வைத்தியம். சொல்லுங்கள். இப்போ வந்து இப்போ அங்க மனநல டாக்டர் கிட்ட தான் போனோமா? ஆகாரம் சாப்பிட்டா சரியாகுதுங்களா? மனநல டாக்டர் கிட்ட தான் போகணும். மூளையை பற்றி யார் படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். அதனால் வேறு எங்கேயுமே டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் மனநல டாக்டர் போனீங்கன்னா இதை 1 வாரம் 2 வாரத்தில் அவங்க சரி பண்ணிடுவாங்க. அப்படியே விட்டா என்ன சார் ஆகும்? அது விட்டால் நோய் அதிகமாகிட்டே போகும். அவங்க தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த குரல்லாம் அவங்க திட்டிகிட்டே இருக்கிறதுனால அவங்க எதுக்கு வாழணும், நம்ம இப்படி திட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்து மனசுல கேட்குது. அப்போ காதில் கேட்கறத மனசுல கேட்குற மாதிரி அவங்க மனசில் யோசிக்கிறது நமக்குலாம் மனசுக்குள்ளேயே இருக்கும். நம்மளே மனசில் நினச்சி போகலாம், இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றதுலாம் அது வெளியில் போகாது. ஆனால் அவங்களுக்கு மூளையில் உள்ள குறைபாடுனால வெளியிலேருந்து கேட்கும். சவுண்டு அதிகமாகிடும், மனசில் உள்ள சவுண்டு. அதனால அது வெளியிலேருந்து கேட்குதுன்னு அவங்க நினச்சிப்பாங்க. காதல கேட்கலன்னு சொல்றாங்க சார். மனசுலதான் சொல்லுது, மனசுல சொல்றதுமே நம்ம மனசுலயும் எல்லாரோட பேசலாம் ஞாபகம் வரும்ல. அது சவுண்ட் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா நம்ம மாத்திரை கொடுத்து கம்மி பண்ண வேணும்னு சொல்றேன். நம்ம மனசுக்குள்ள கம்மியா கேட்கும், ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப சவுண்ட்ல கேட்கும்னு சொல்றேன். அதனாலதான் அதை சொல்றது அவங்க கேட்கறாங்க. அத யாரோ பேசுற மாதிரி. ஆமா, அதை வந்து கண்டிப்பா குணப்படுத்திடலாம். மாத்திரை சாப்பிட்டா அதை குணப்படுத்திடலாம். ரொம்ப நன்றிம்மா, கால் பண்ணி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்படையிலிருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சந்திரசேகர், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. கண்டிப்பா டாக்டர். எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மன நோய் இருக்கு இல்லையா, குரல் கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னா குரல் கேட்கறது பிளஸ் ஆட்கள் இல்லைனாலும் நேரடியா இருக்கிற மாதிரியும் உணருவாங்களா? அப்படி உணர்றதுக்கு என்ன பேரு, அதை பத்தி தெரியும்? அதுவும் ஹாலுசினேஷன் சொன்னீங்களா, அந்த கேட்டகரியில தான் வருமா? அது சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து டிசோசியேஷன் கீழே வரும். அதாவது யாரோ ஒரு ஆட்கள் பின்னாடி நிற்கிற மாதிரி, தொடர்ற மாதிரி, அது மாதிரிலாம் நிறைய பேர் தோணும். நம்ம பயமாக இருக்கும்போது, ரொம்ப பயமாகும் போது, சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி இருக்கிறது கூட நம்ம அட்டாக் பண்ணிடுமோன்ற மாதிரி பயம் வரும்போது அது பின்னாடி இருக்கிற மாதிரி தோணும். அது பேர் சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ்னு பேர். பட் ஹாலுசினேஷன் வந்து ஒன்லி வாய்ஸஸ் தான்.
குரல் மட்டும் கேட்கும். நம்ம எல்லா இது கண்ணில் உருவம் தெரியலாம், மூக்கில் வந்து ஒரு ஸ்மெல் வரலாம், நாக்கில் டேஸ்ட் வரலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேர். ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து காதில் குரல் கேட்கும், ஆனால் உருவம் எதுவுமே இருக்காது. கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இதுல ஸ்டேஜஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அதாவது மனச்சிதைவு நோயில ஸ்டேஜஸ். மனச்சிதைவு நோயினால் ஃபர்ஸ்ட் கற்பனைகள் அதிகமாகும். நம்ம முன்னாடி உள்ளதை கவனிக்க முடியாது. நம்ம எண்ண ஓட்டங்களை வந்து அதிகமாகும். அந்த எண்ணத்துடைய வால்யூம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் மனசில் பயம் வந்துடும். பயம் வந்தோடனே யோசிக்கிறது எல்லாமே கெட்ட விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும். எல்லோரும் என்னை கொலை பண்ண போகிறாங்க, யாரோ சேர்ந்து ஏதோ செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து நிறைய பேர் இவங்களை சேர்ந்து ஏதோ பண்ணுற மாதிரி குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் வாய்ஸ் அதிகமானோடனே அது வெளியிலேருந்து வர மாதிரி ஆகும். இதுதான் அதோடைய ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு குழப்பம், பயம், அதுக்கப்புறம் குரல்கள். அந்த குரல்கள் வந்து வெளியில் போயிடும். மனசில் தான் ஃபஸ்ட்டு கேட்கும், அதுக்கப்புறம் வெளியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ அவங்க உண்மையிலே பயந்துருவாங்க, யாரும் உண்மையிலே ஏதோ செய்கிறாங்கன்ற மாதிரி. ஆனால் இது வந்து சத்து குறைபாடு தான். மாத்திரை கொடுத்தா சரியாயிடும், சிம்பிளான இது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாதனால அதை பயந்துக்கிறாங்க. மந்திரம், மாந்திரிகம் மாத்திரை வந்து லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, அது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்க தான். இப்போ ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் குரல் கேட்குறது வந்துட்டிங்கன்னா 3 மாதத்தில் ஃபுல் மாத்திரை நிறுத்திடலாம். அப்போ 6 மாதமாக விட்டுட்டோம்னா நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 வருஷம் விட்டுட்டாங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு 7 வருஷம் 10 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ தர கேட்குதோ அதை விட டபுளான மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா இயர்ஸ் டுகெதர், அப்போ வருஷ கணக்கில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஆயில் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்களும் நல்ல கேள்வி கேட்டீங்க, உங்க சந்தேகங்களை நன்றி. டாக்டர், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த நண்பர்கள் கூட சேர்ந்து ஆரம்பத்தில் அந்த குடிப்பழக்கம் வருது, அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம கட்டுப்படுத்தலாமா அப்படின்றத பற்றி கேட்டிருந்தேன். இப்போ தான் எப்போதுமே தனியாக குடிக்கிறத விட நண்பர்களோடு குடிக்கிறது நல்லது. ஆனால் அதில் ஃப்ரீக்வன்சி தான் மெயின். அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கூட தாண்டி போகக்கூடாது. நண்பனுடைய வேலையே என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த அளவு மீறி போயிடுவாங்க அந்த டிஸ்இன்ஹிபிஷனில். ஸோ அவங்க பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். வாய் குளர ஆரம்பிப்பாங்க, தடுமாற ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த நண்பனுடைய வேலையை வந்து இதுக்கு மேலே நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதுக்கு தான் எப்போதும் ஒரு நான் ஆல்கஹாலிக் நண்பனை கூட வச்சுக்கணும். இல்லை கண்ட்ரோலில் ஒருத்தவங்க ட்ரிங்க் பண்ணுவான், கூட வச்சுக்கிட்டா அவன் அந்த வேலையை செய்வான். ஸோ நண்பர்களோட குடிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அவர் ஏதோ சொன்னார் இல்லையா, அந்த ஏஜ் இருக்குது. ஏஜ் வந்து அட்லீஸ்ட் 21 இயர்ஸ்க்கு மேலே ஆரம்பித்தா நல்லது. ஓகே. பட் 15-16 இயர்ஸ்லலாம் அது வந்து நம்ம பிரெயினை ஹைஜாக் பண்ணும். ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே எமோஷனல் கண்ட்ரோலில் இருப்போம் அந்த ஹார்மோனோட இதில். அது இதுவும் உள்ளே பூந்துச்சுன்னா அப்போ தான் க்ரைம்ஸ் நிறைய நடக்குது, ரேப்ஸ் நிறைய நடக்குது. அந்த ஏஜில் வந்து நம்ம அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது தான் சொசைட்டியோட கடமையும் நம்மளோட இதோட கடமையும், பொலிட்டிக்கல் இதோடைய கடமையும். ஸோ அதை நம்ம செய்யணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு அடிக்கலாம். தே வில் ஹேவ் குட் டைம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட்டு என்னன்னா அதில் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதை கூட உள்ள ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுற இன்டென்ஷன் இருக்கணும். என்ஜாய்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது. அதை க்ராஸ் பண்ணும்போது செக் வைக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த கேங் நம்ம இருக்கணும், சேர்த்துக்கணும். ஓகேங்களா. அண்ட் நீங்கள் வீக்கெண்டில் ஒன் டைம் வந்து பிரச்சனை இல்லை. பட் அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, வீக்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஆபத்தானதாக மாற வாய்ப்பு இருக்கா? அது அந்த அளவுக்கு மீறி போனால் தான் சொன்னால 14 யூனிட்ஸ். ஆமாம், அதை வந்து கால்குலேட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ ChatGPT வந்துச்சு, நீங்கள் போகிற அளவை போட்டிங்கன்னா யூனிட்ஸில் மாற்றி கொடுத்துரும் ஒரே செகண்டில். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் 14 யூனிட்ஸ் தாண்டி போகக்கூடாது. அவ்வளோதான். அதுக்குள்ளே குடிச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் குடிக்கலாம். 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம். அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஆல்கஹால் இல்லாமல் இருந்தால் நல்லது. பிகாஸ் அதில் வந்து 0 கலோரியும்பாங்க. ஆல்கஹால் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியமான ஒரு விஷயம் கூட அது கிடையாது. இஸ் 0 கலோரி. இதுன்னா 0 கலோரின்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் ஆகிற கலோரி வந்து அதில் எதுவுமே இருக்காது. உணர்ச்சியை தூண்டும், ஆட வைக்கும், பாட வைக்கும், அதெல்லாம் கலோரி. நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒரு உற்பத்தி பண்ணுற ஒரு கலோரியாக அது மாறாது. அதனால அது உபயோகம் இல்லாத கலோரி தான் நாங்கள் செல்லமாக வந்து 0 கலோரி இதுன்னு சொல்லுவோம் ட்ரிங்க்ஸு. அதை மாதிரி ஒன்று. அதை வந்து உங்களுக்கு ஒரு நட்பு இதுக்காகவோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அது வந்து லிமிட் வந்து இருக்கணும். ஓகேங்களா. தனியாகவே குடிக்கக்கூடாது. நம்பர் 1. கும்பலாக குடித்தாலும் அதை வந்து ஒரு பர்டிகுலர் டைமோட வச்சுக்கணும். இந்த ஹவர்ஸ் டு இந்த ஹவர். நைட் ஃபுல்லாக குடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு மீறி போய்டும். அதோட எஃபெக்ட் வந்து 1 வீக்குக்கு இருக்கும், ரொம்ப தாண்டி போயிடுச்சுன்னா. ஸோ தள்ளாடுறோம், நாக்கு கொள்றதுன்னா அது நமக்கு டாக்ஸின் ஆகிற நிலைமைக்கு வந்துச்சு. யூ ஷுட் ஸ்டாப். அவரால் ஸ்டாப் பண்ண முடியலன்னா கூட உள்ளவங்க ஸ்டாப் பண்ண வைக்கணும். ஸோ அந்த இதுக்குள்ளே ட்ரிங்க் பண்ணோன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம மனித மூளையே எதையுமே பண்ணக்கூடாது சொன்னால் தான் என்ன பண்ணணும்னா அதை பண்ணணுன்ற ஆர்வம் வரும். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது.
அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது, இடம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோன்னா அது பிரச்சனை கிடையாது. அதை மட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கற்று தரணும். பட் ஆனால் 21 இயர்ஸ்க்கு முன்னாடி வேண்டாம். ஓகே, 18 இயர்ஸ் லைசன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணுறது 21 இயர்ஸ் கழிச்சு பண்ணிங்கன்னா பெட்டர். ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம் டாக்டர். ஓகே ஓகே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர், எங்கேருந்து பேசுறீங்க? நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுறேன் சார். டாக்டர் இருக்காமா, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சந்தேகம்ங்கிறது ஒரு பயமா இருக்கிறது தான். எனக்கு 70 வயசு ஆகுது. நான் என்னோட வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிறேன். நான் அதான் தனியா தான் இருக்கிறேன். இருந்தாலும் எங்க அம்மா வந்து அது மாரி 71 72 வயசுல கொஞ்சம் லாஸ்ட் பீரியடு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஆனா நான் நார்மலா தான் இருக்கிறேன், இப்ப வரைக்கும் நார்மலா இருக்கிறேன். ஓகேம்மா. தூக்கம்லாம் எப்படிமா இருக்கு? தூக்கம் பசிலாம் நல்லா இருக்கா? இல்ல, அந்த ஒரு மாதிரி ஒரு பய உணர்ச்சி, நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்ச்சி இருக்குது. அதை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? பயம்ன்றது அதான் நம்ம எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சாலே பயங்கள் நிறைய வரும். ஓகேங்களா? அதுக்கு நிகழ்காலத்தில் நம்மளையே ஆக்குபை பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் ரேடியோ கேட்குறீங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஜாகிங் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, 4 பேரோட பேசுகிறீங்க, ஏதோ ஒரு கிளப்பில் போய் சேர்றீங்க, ஹியூமர் கிளப் போகிறீங்க. இதை மாதிரி உங்களை எங்கேஜாக வச்சுட்டே இருந்தாலே பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி எப்போலாம் பயம்னு நீங்கள் உணர்றீங்களோ, வேறு வழி இல்லாமல் தனியாக இருக்கிறீங்க உணர்றீங்களோ, அப்போ மூச்சு பயிற்சி செஞ்சாலே பயம் வந்து பாதி கம்மியாகிடும். மூச்சு பயிற்சின்றது சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் 4 செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கணும், 7 செகண்டுக்கு மூச்சை ஹோல்டு பண்ணிக்கணும், 8 செகண்டுக்கு வெளியில் விடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே வெளியில் விடுறது தான். உள்ளே இழுக்கிறத விட டபுள் த டைம் வெளில விட்டிங்கன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பயம் வந்து ரீசெட் ஆகிடும். இதான் மேஜிக் ஆஃப் ரீசெட்டிங் தி ஆங்ஸைட்டி. பதட்டத்தை ஒரே நிமிஷத்தில் நம்ம இது பண்ணிடலாம். அதை டெய்லி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா, அந்த மூச்சு பயிற்சியை காலைல, மத்தியானம், நைட்டு அப்படின்னு பண்ணோன்னா நமக்கு 50 to 60% வந்து நம்மளுடைய பயம் எல்லாம் கம்மியாயிடும். ஸோ இதேமாதிரி பயத்தை கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிகழ்காலத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணணும். நாளைய பற்றின தாட்ஸ் வந்து பெருசாக நம்ம வளர்த்துக்கூடாது. அதாவது ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றிக்கணும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? பிதாநகர் சந்திரன் சார். சந்திரன், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கங்க, சொல்லுங்க. டாக்டர் கார்த்திக் தான். நான் கூட எங்க மிஸ்ஸஸ் பார்க்குறேன், சைக்கிளாஸ் டாக்டர். சொல்லுங்க. அவர் வந்து ஜிஎஸ்ல ஒர்க் பண்ணாரு, இங்க ஈஸ்வரி ஃபவுண்டேஷன் வராரு. ஓகேங்க. அதான் அவர் 4 மாத்திரை கொடுத்தாரு சைக்கிள் டாக்டர் பார்த்து டெஸ்ட் பண்ணி. ஒரு 3 மாசமா அவர் தான் டெஸ்ட் பண்றாரு. சரிங்க. எப்ப பாரு கேர் ஆகுதுன்னு பட்டுங்குது டாக்டர். ஓகே, தூக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை வந்து நீங்கள் அந்த டாக்டர்கிட்டே சொன்னீங்கன்னா அந்த டோஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க. எப்படி தருவாங்கன்னா, நைட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மட்டும் தூங்குற மாதிரி மாத்திரைகள் டோஸை மாற்றிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரியான மாத்திரைகள் இருக்குது, அதை கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த கேர்னஸ் வந்து தொடர்ந்து இருக்காது. ஸோ சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டோஸ் செட் ஆகும். அவங்க ரொம்ப பதற்றமாக இருக்கும்போது முதல்ல தூக்கம் வர வைக்கிறதுக்காக மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ தூக்கம் வரது நல்லது, அப்போ தான் பதற்றம் நல்லா கம்மியாகுன்றதுனால. பட் பதற்றம் நல்லா கம்மியாகி எனக்கு வந்து ஒரு தூக்க கலக்கமாகவே இருக்குது, ஒரு கேர்னஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கரெக்டாக ஒரு 6-7 மணி நேரம் தூங்குற மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அந்த டாக்டர்கிட்டே சொல்லி நீங்கள் டோஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பயப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. மயக்கம் பயப்படுறதுக்கு ஒத்தும் கிடையாது. வேற மாத்திரை கொடுப்பாங்களா சார்? ஆமாம், நீங்கள் போய் எனக்கு மயக்கமாக இருக்குது, மயக்கம் கம்மியாக இருக்க மாதிரி, என்னால் மார்னிங் வந்து வேலை செய்கிற மாதிரி, இந்த டைமில் இந்த டைம் தூங்குற மாதிரி கொடுங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக அல்ட்ரு பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் சார், எழுந்துக்கவே முடியல சார். 9 மணி கூட எழுந்துக்க முடியல. நம்மள 60 வயசு தான் ஆகுது. சரிங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க. 6 மணி நேரம் வேலை செய்கிற மாத்திரைலாம் இருக்குது, கம்மியாக வேலை செய்யல, இதுலேருந்து அதுக்கு மாற்றிடுவாங்க. முன்னாடி பதற்றம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாத்திரை கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஆனோடனே அவங்க கேர்னஸ் வருது, அதுவே ஒரு நல்ல சைன் தான். இப்போ வந்து நம்ம டோஸ் மட்டும் மாற்றிட்டோம்னாலே அவங்க அழகாக செட் ஆகிடும். தேங்க்யூ டாக்டர், பார்க்குறேன். சரிங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் டாக்டர். எனக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் ஆயிடுச்சுன்னா காலைல நைட்டு பேசுனத காலைல மறந்துடுறாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன் சார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எதுல சொல்றீங்க, நார்மலாவா இல்ல ட்ரிங்க்ஸ் பேசுமா? ட்ரிங்க்ஸ் பர்சன். ஆமா, ட்ரிங்க்ஸ்ல வந்து அது பேரு அந்த ஹேங் ஓவர்னே ஒரு படம் வந்தது இல்லைங்களா, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நம்மளுடைய இதெல்லாம் மெமரிஸ் கொண்டு போகிறது, அது ஒர்க்கிங் மெமரின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கேம்பஸ்லேருந்து ஆரம்பித்து அது போகும், அது மூலையில் ஒரு பகுதின்னு வச்சுப்போமே. அந்த பகுதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதே விட்டுரும். அவங்க காம்ப்ளெக்ஸ் ஆக்ட்லாம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, சிரிப்பாங்க, மரம் மேலே ஏறுவாங்க. அதான் அந்த படமே ஹேங் ஓவரில் என்னென்னமோ பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது பல் டாக்டர்கிட்ட போய் பல்லெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. இருக்கிறதே டஃப்பான விஷயம் அதான். ஒரு புளியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க, பட் மார்னிங் எதுவுமே ஞாபகம் இருக்காது. அது பேர் ஹேங் ஓவர், அதுதான் அந்த படத்தோட பேர். ரியல் லைஃப்லேயே அது நடக்கும். அது நடந்தாலே என்ன அர்த்தம்னா நம்ம அளவுக்கு மீறி குடிக்கிறோன்னு அர்த்தம். நார்மல் லெவலில் குடித்தா பிளாக் அவுட் ஆகாது, நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த விஷயத்தை. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு எனக்கு முன்னாடி நாள் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை, மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுதுனாலே உங்களுடைய அளவுக்கு மீறி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது அறிகுறி. அவ்வளோதான், பிளாக் அவுட். பயப்பட எதுவும் தேவையில்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அளவை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும், அதுதான் அதோடைய அறிகுறி. ஓகே சார், இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ல வந்து தனியா இருந்தாலே ஒரு பயம் இருக்கு. தனிமையாவே எனக்கு இருக்க முடியல. ஓகே ஓகே ஓகே. அது என்னவோ தெரியல, அது சின்ன வயசுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல இருந்து எனக்கு அப்படிதான். எனக்கு நைட்டு யாரும் இல்லாம தூங்க மாட்டேன். ஓகே. நைட்டு ஃபுல்லா ரேடியோ ஏதாவது கேட்டுக்கிட்டு பக்கத்துல ஏதாவது இருந்தா யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் அப்படியே வந்துடுறேன். ஓகே ஓகே. நைட்ல வந்து இந்த ஒரு சிங்கிள் ரூம்ல தனி ரூம்ல இருக்க முடியல. ஓகே ஓகே ஓகே. ஒரு பயம் வருது. ஆமா, முயற்சி பயிற்சி சொன்னீங்க. இது இல்லாம வேற ஏதாவது பண்ணலாமா சார் அதுக்கு? ஆமா, அதுக்கு நீங்க யூடியூப்ல வந்து ஜாக்கப்சன்ஸ் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு வகையான எக்ஸசைஸ். அது வந்து ஆசன முறையில் வந்து சவாசனான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹெட் டு ஃபுட் வந்து பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? நம்ம மனித மூளை எல்லா மூளையுமே எதையுமே தாங்கக்கூடிய மூளையாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் ஜெனட்டிக்னாலேயோ நம்மளுடைய சூழ்நிலையினாலேயோ ஒரு விஷயம் நமக்கு பயமுறுத்தும். சில பேர் இருட்டை பார்த்தா பயம் இருக்கும், சில பேர் தனியாக இருந்தால் பயமாக இருக்கும், சில பேர் க்ளோஸ்டு ஸ்பேஸில் பயமாக இருக்கும், சில பேர் நிறைய பேர் முன்னாடி பேசும்போது பயமாக இருக்கும். இந்த பயமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணிட்டு போனாங்கன்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ 2 விஷயங்கள், நம்ம எது பயமுறுத்துதோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. தனிமை நம்ம பயமுறுத்துதுன்னா தனிமையை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கிறதுக்கு நிறைய அந்த டைம் வந்து எடுத்துக்கணும். அந்த டைம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ஆரோக்கியமான வழி. ரேடியோ கேட்குறீங்க, மற்ற இதெல்லாம் என்கேஜ் பண்ணுறீங்க, அது எல்லாமே நல்லது. அதோடு சேர்த்து இந்த பயிற்சியும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜாக்கப்சன்ஸ் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் பயத்தை ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. அது பகலில் இல்லை சார், நைட்டில் மட்டும்தான். நைட்லேயே நீங்கள் பண்ணலாம். அது எப்போ ஆங்ஸைட்டி வருதோ இது பண்ணலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அது பேர் கண்டிஷனிங் பேர். அவாய்ட் பண்ணோன்னா அது அதிகமாகிட்டே போகும். ஃபேஸ் பண்ண பாடி அடாப்ட் ஆகிக்கும். அதை எல்லை மீறி போகும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது கட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணுமே ஒழிய அதை வந்து நம்மளோட அடையாளமாக மாற்றிக்கூடாது. என்னால் தனியாக இருக்க முடியாதுன்றது நம்ம மனசில் பதியக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். நானும் ட்ரை பண்றேன் சார், ஆனா வந்து என்னவோ தெரியல எனக்குள்ள அப்படி வந்தது. இது இந்த முயற்சியை பண்ணுங்க. இது இல்லைன்னா கவுன்சிலிங் போங்க. நிறைய வழிமுறைகள் இருக்கு. அது வந்து காலையில் நைட்டு வரைக்குமே நம்ம வாழ்க்கை முறையை நிறைய மாற்றினா அந்த பதற்றத்தோட இது கம்மியாகும். அதை வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லுவாங்க மனநல மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சார். சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர், எங்கேருந்து பேசுறீங்க? ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா சார் பேசுறேன். பிரியா டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து எதையாவது ஒரு விஷயத்த வந்து எனி டைம் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். அது நைட்ல எல்லாம் நம்ம ஒரு விஷயத்த நான் திங்க் பண்ணேன்னா அந்த நைட்டு ஃபுல்லா தூக்கமே போயிடுது. ஏதாவது அது நடந்த விஷயமா இருக்கலாம், இல்ல நடக்காம கூட இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, யாருக்காவது ஏதாவது ஒரு அடியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து மைண்ட்ல ரொம்ப நேரம் ஒரு 2 நாளைக்கு அது இருக்கு. அப்படியே அது கேட்டும் போது மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அவங்க யாரும் கூட ஒரு சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல தெரியாதவங்கள கூட இருக்கலாம். மூவ் ஆகி வர முடியல. அந்த மாதிரி எனக்கு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த பிரெயின் வந்து எப்போதுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லலாம், இதயம் நின்னதுக்கப்புறம் கூட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்றாங்க. அதாவது பிரெயின் எல்லாருக்குமே தாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். தாட்ஸ் இல்லாத ஆளே கிடையாது. ஓவர் திங்கிங்ன்ற கான்செப்டே கிடையாது. ஓவர் திங்கிங் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு நான் அதை பற்றி யோசிக்கிறோம். அதான் நீங்கள் சொல்கிறீங்க 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ நான் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றது. இது வந்து ஒரு பழக்கம்தானே ஒழிய அப்பப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பழகிட்டோன்னா இந்த விஷயம் வந்து இருக்காது. திங்கிங்கிறது நல்லது. திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளை மீறி வரும். எதை பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் நம்ம அலோவ் பண்ணணும்.
நீ வா, நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் சமைக்க போகிறேன், இப்போ நான் ஒரு படம் வரைய போகிறேன், இப்போ நான் ஒருத்தவங்களோட பேச போகிறேன், ஒரு விஷயம் வந்து புதுசாக கற்றுக்க போகிறேன்னா அந்த டயத்தில் அந்த விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த தாட் வந்தாலுமே. ஸோ பண்ண மைண்ட் வந்து அது பழகிடும். ஓகேங்களா? ஸோ தாட் இல்லாமல் இருக்க முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்குமே வரும். அதனால் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. வந்தாலுமே நம்ம பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி வச்சுக்கணும். அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் வந்து அந்த அலையில் வந்து மறைஞ்சு போயிடும். ஓகே. இன்னொரு டவுட், இப்போ காலையில பசங்க கிட்ட ஒரு சின்னதா நம்ம ஒரு சத்தம் போடுறோம்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு சின்னதா ரேஸ் பண்ணிட்டோம்னா அது எனக்கு கண்டினியூவா அன்னைக்கு ஃபுல் டே வரைக்குமே அந்த ரேஸ் பண்ணி நம்ம என்ன சவுண்ட்ல ரேஸ் பண்ணிட்டனோ அந்த ஃபுல் டேவே இருக்குது. நான் அதுக்கப்புறம் என்ன சமாதானம் பண்ணா கூட அந்த விஷயத்தை சமாதானமே பண்ணிக்கவே முடியல. இல்லை, ஓகே. அதான் உங்ககிட்டயே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க தேவையில்லை. அது வந்து உங்கள் மனசே வந்து அந்தளவுக்கு கற்றுருக்க வேண்டாம்னு நினைக்குது. அதனால அது வந்து அதை திருப்பி வந்து ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டே இருக்குது. பட் அது எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவோம், அதில் கத்தமாக சொல்லிட்டோம், அவ்வளோதான் ஒழிய உங்களை நீங்களே மன்னிக்க நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே லைட்டாக எடுத்துக்கோங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு அந்தந்த டயத்தில் ஒரு வேலை மூளை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது இந்த இதுக்கெலாம் போகவே போகாது. சப்போஸ் நீங்கள் கற்றுனது தவறுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நான் அப்படி சொல்லியிருக்கூடாது, உங்ககிட்ட வா நான் உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னீங்களே மனசு ஆறுதலாகிடும். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம தவறு பண்ணிட்டோன்னா அதுக்கான இதுவாக என்ன பண்ணலான்னு சொல்லி பண்ணோன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பட் அதை நினைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளை மீறி வந்தாலுமே நம்ம செய்கிற வேலைகளை செஞ்சுட்டே இருக்கலாம். பசங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வந்தோடனே நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணால் அவங்களும் சந்தோஷமாயிடுவாங்க, நம்ம மனசும் வந்து ஒரு நிம்மதியாகிடும். ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி டாக்டர். ஆக்சுவலாக இப்போ நிறைய விஷயங்கள் நேயர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு இப்போ இந்த மது பழக்கம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து மெயின் காரணம் ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அந்த 21 வயசில் 18 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இந்த மது பற்றிய விழிப்புணர்வை வந்து எந்த வயசுலேயே கொடுக்கணும்னு நான் சின்ன வயசு 12-13 வயசுல அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன். அதை பற்றின தயக்கமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம கல்ச்சரில் வந்து அதை பற்றி பேசுறதுக்கான தயக்கம் இருக்குது. ஆனால் அதை அலோவ் பண்ணுறாங்க நிறைய இடங்களில். அதாவது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர விஷயத்தை அலோவ் பண்ணுறாங்க, பட் அதை பற்றி பேசுறதுக்கு தயங்குறாங்க. இது ஒரு முரணாக இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு தயங்கக்கூடாது, குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு தான் தயங்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த முரண் வந்து இருக்குது. அதுவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சரி, இப்போ பெண்களும் மது அருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஆண்கள் அளவுக்கு அவங்களால அருந்தவே முடியாது. அதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆழமான ஒரு மனோ தத்துவம் இருக்குது. என்ன பிரச்சனைனா, பெண்கள் 2 பேரும் நண்பர்கள் ஆகணும்னா டக்குன்னு 2 பேரும் உட்காருவாங்க, ஏதாவது ஒரு கதைகள் பேசுவாங்க, நட்பாயிடுவாங்க. யார்கிட்டையுமே சொல்ல விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அது ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டு வந்துச்சுனாலே அதை தான் நம்ம நட்புன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்கள் வந்து ஒருத்தவங்க அந்தளவுக்கு நம்ப மாட்டாங்க. எல்லாமே ஒரு காம்படிஷனில் இருப்பாங்க. அவங்க கம்யூனிகேஷனே எப்போ இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஆல்கஹால் அடிக்கும் போது தான் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே. அதனால அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னவா நினச்சிக்கிறாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்னு நினச்சிப்பாங்க. அது நம்ம தெரியும், டீ டோட்டல் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆமாம். ஓகேங்களா? அதனால தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், டீ டோட்டலையும் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கோங்கன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான் யார் அளவுக்கு மீறி போகிறீங்கன்றது. ஓகேங்களா? பட் அங்கே தான் பிரச்சனை. நம்ம ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, அவங்க சின்ன வயசில் பேரண்ட்ஸ் சொல்லி வளர்க்குறது பாண்டிங்க்கும் ஆல்கஹாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் தான். அதையும் தாண்டி பாண்டிங் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்காக பியர் ப்ரெஷர்லாம் என்ன, ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கணும், எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணால் அந்த குரூப்பில் சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா நம்ம தனியாக பார்ப்பாங்கன்னு தான் நிறைய பேர் அதை ட்ரிங்க் பண்ணுறது. பட் அது இல்லாத ஆக்டிவிட்டீஸோட அவென்யூஸ் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லையும் அதிகப்படுத்தணும். அதாவது டீம் பார்ட்டிசிபேஷனாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலிலையும் அலோவ் பண்ணணும். அவங்க டீமாக ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அப்போ ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை சேர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அது பாண்டிங் வரும். அது கன்ஸ்ட்ரக்டிவ் விஷயமா இருந்தால் அது இதுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. இதில் தான் பாண்டிங் வரும்ன்ற இது இருக்காது. பட் எதுவுமே இல்லாத பட்சத்தில் எல்லாருமே இந்த வலைக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து குடி பழக்கத்தில் வந்து தவிர்ப்பதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அண்டு நிறைவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது குடிப்பழக்கம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆரோக்கியமான மாற்று வழிகள்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ அதான் குடி வந்து நம்மளுடைய மூளை இருக்கு இல்லைங்களா, அது ஹெல்த்தி மூளைன்றது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே விஷயத்தை அது பண்ணாது. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு பேசணும், ஒரு ஹாபி ஒன்று எடுத்து பண்ணணும், ஒரு பாட்டு கேட்கணும், ஏதாவது படம் வரையணும்னு சொல்லிட்டு. ஸோ குடியிலேருந்து வரணுன்னா அவங்க பல விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும். நியூ லேர்னிங் சொல்லுவாங்க. பிரெயினுக்கு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் எப்போ மாட்டுவாங்கன்னா, ஒரு ரொட்டீனுக்கு வந்தப்புறம் காலைல போகிறேன், வேலைக்கு போகிறேன், ஈவினிங் வரேன், இதாகிடுச்சு, பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இந்த டைம் வருவாங்கன்னு ஒரு ரொட்டீன் செட் ஆனே ஒரு கேப் வரும். அந்த கேப்பு தான் மெயின் என்ன போகும்னா, இங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு போகும்.
ஓகேங்களா. ஸோ ஹாபியை வந்து எல்லாமே சீரியஸாக எடுத்துக்கணும். ஹாபி தான் வந்து ஆல்கஹால்லேருந்து நம்ம விடுவிக்கக்கூடியது. அது விளையாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை அவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். அதில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ அப்போல்லாம் போய் தே ஷுட் டூ தட் திங். விளையாடணும், பாடணும், இது பண்ணணும். அப்போ வந்து எல்லா எமோஷன்ஸும் கன்ஸ்ட்ரக்டிவாக அது போயிடும். பட் ஆல்கஹாலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதாகிடும். ஸோ ஆல்கஹாலுக்கு வெளில வரதுக்கே பெஸ்ட்டு விஷயம் வந்து சீரியஸ் ஹாபி. ஓகே, எல்லாருமே ஒரு சீரியஸ் ஹாபி வச்சுக்கணும், இன்க்ளூடிங் நான் சொல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். அவங்களுமே அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுல தன்னுடைய இதே விட்டுருவாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹாபி இல்லாமல் இருக்குது. ஸோ ஃபேமிலிக்கு எவ்ரிபடி ஷுட் ஹேவ் எ சீரியஸ் ஹாபி. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பேசுனீங்க. நேயர்களுக்கு இறுதியாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதான் நேயர்களுக்கு அதான் அந்த ஏற்கனவே சொன்னாங்க, ஆல்கஹாலை ஒழிக்க முடியுமானா அதை ஒழிக்க முடியாது. அதை பல முறை ட்ரை பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஆல்கஹால் வந்து கண் மறைவில் தான் இருக்கணும். அது ரொம்ப படம் பிடிச்சு அதை லைட்டு போட்டு அங்கே பார் வசதி அதுவும் சொல்ல தேவை கிடையாது, ஒழிக்கவும் தேவை கிடையாது. இதுக்கு நடுவில் உள்ளது தான் அது கரெக்டான வழி. அசஸ் கம்மி பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங்கில் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணி வீட்டுக்கு வந்தாலுமே அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் மேரிடு குழந்தைங்கள் இருக்க விஷயத்தில் அப்பா வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வருது அலோவ் பண்ணக்கூடாது. அப்பயே அது அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்பயே கவுன்சிலிங் கூப்பிட்டு போகணும். அவங்க திட்ட தேவை கிடையாது. நீங்கள் தப்பு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க கேரக்டர்லாம் அசஸ்னேட் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் வந்து நோயில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, இது நோயோட தன்மைன்னு பொறுமையாக சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போகணும். ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, எல்லா மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது, எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. சர்ப்ளஸ் தான் இருக்குது. அது வந்து கம்மியாக இருக்கலாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றோம். சரிங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலே குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, வேலைக்கு வர ஆரம்பிச்சாலே அது நோய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கட்டத்திலே கூப்பிட்டு வந்து அவங்கள சரி பண்ணிக்கணும். இதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் வந்து எங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி குடிப்பழக்கத்தை தவிர்க்கிறத பற்றி நிறைய விஷயம் நேயர்கள் கூடயும் என்னோடையும் ஷேர் பண்ணிங்க. அண்ட் நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நேயர்கள் எடுத்துகிட்டு அவங்க லைஃப்பை வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.